வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்த வேத பகுதி என்ன? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வார்த்தைகளை தியானித்தோம். அந்த வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. கோதுமை மணியானது ஒரு வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வளர்ச்சி முதல்ல விதையில் துவங்கி வேரில் கடந்து துளிரில் கடந்து தண்டு மரப்பகுதியிலே வரிசையாக ஒரு வளர்ச்சி என்பது ஒரே இடத்தில் துவங்குகிற ஒன்று அல்ல என்பதை தெளிவாக நாம் பார்த்தோம். அல்லேலூயா. ஒரு வளர்ச்சி ஒரு விதைக்குள்ளே ஆரம்பிக்கிறதற்கு ஒரு பெரிய கூட்டமைப்பு, கூட்டாண்மை, ஒரு உறவுகளின் இணைப்பில்தான் ஒரு விதையானது உருவாகுகிறது என்று சொல்லி கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். உறவுகளின் நெருக்கத்தினாலே ஒரு நல்ல ஒரு விதை உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். அதை குறிப்பாக ஆவிக்குரிய கோலத்திலே தேவனுடைய பிள்ளை ஒரு விதையாக எங்கே உருவாக்கப்படுகிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலெல்லாம் விதையாகிறது என்று சொல்லுகிறதை சுருக்கமான விஷயத்தில் நாம் ஆராய்ந்து வசனத்தின் ஆதாரங்களின் அடிப்படையிலே நாம் அவைகளை கற்றுக்கொண்டோம். அப்போ விதை எல்லை விட்டு எல்லை கடந்து செல்லுகிறது. இப்படியெல்லாம் நிறைய அனுபவங்களை நாம் பார்த்தோம். இப்போ வேருடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற வளர்ச்சிகளை கொஞ்சம் அலச போகிறோம். ஒரு வேரானது வளர்ச்சி அடைகிறதற்கு சந்திக்கின்ற போராட்டங்கள், ஒரு வேர் வளர்ச்சியிலே சந்திக்கின்ற முரண்பாடுகள், ஒரு வேரானது எந்த கண்களுக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே போராடுகிற போராட்டங்களை இந்த பகல் வேளையிலே நாம் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் வாசிச்சீங்க அப்படின்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49:22 வாசிக்கலாம். யோசேப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார், அது கனிதரும் செடி. அவன் எப்படிப்பட்ட கனிதரும் செடி என்று சொன்னால் நீரூற்றண்டையிலே இருக்கின்ற செடி. நல்லா கவனிங்க, அதன் கொடிகள் எங்க படணுமா? சுவரின் மேல் படரத்தக்க வல்லமை கொண்டது யோசேப்பு என்று சொல்லுகின்ற கனிதரும் செடி. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனை குறித்து யோசேப்பினுடைய எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் துல்லியமாய் தேவன் கொடுத்த தரிசனத்தில் பார்த்தவனாகிய யாக்கோப் என்று சொல்லுகின்ற யோசேப்பின் தந்தை யோசேப்பை குறித்து சொல்லுகின்றார், யோசேப்பு கனி தரும் செடி. அல்லேலூயா. அவன் சாதாரணமான செடி அல்ல, நீர் ஓரங்களிலே வாசிக்கலாம். இப்படி என்ன சொல்லுது? நீர் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த லைன் சொல்லுகிறது, அந்த கொடி எங்க படருமா? சுவர்களின் மேல்.
சுவர்களின் மேல் படரக்கூடிய, அல்லேலூயா, யோசேப்பு ஒரு விதையாய் பார்த்து, யோசேப்பு விதையாய் இருந்தான். அந்த விதை உருவாக்கப்படுகிறதற்கு அவன் அனுபவித்த கொடுமைகள் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை அவ்வளவும் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பார்வையில் பார்த்து சொன்னால், எத்தனை பிரச்சனைகளை அவன் சந்தித்திருக்கிறான், எத்தனை காலங்கள் தனிமையை ஏற்றிருக்கிறான், எத்தனை புலம்புதல்களை அனுபவித்திருக்கிறான். பொய்யான குற்றச்சாட்டுகளினாலே சிறை வாசம் அனுபவித்திருக்கிறான். எல்லாவற்றிலும் அவனுடைய நீதியை தேவன் வெளிக்கொண்டு வந்து சகல மனிதர்கள் பார்த்த பார்வைக்கு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையிலே அவன் வாழ்க்கையை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அதனால தான் யோசேப்பை குறித்து யாக்கோபு சொல்லுகிறான், அவனுடைய கண்கள் பார்த்த தரிசனம் என்ன என்று சொன்னார், அவன் கனி தரும் செடி. அல்லேலூயா. வாழ்க்கை வறட்சி தான், அவன் வாழ்வின் சூழ்நிலைமைகள் தனிமைதான், அவனுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் தான். ஆனால் அந்த யோசேப்பை குறித்து தகப்பனாகி யாக்கோபு பார்க்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், அவன் சும்மா இல்லை, கனிதரும் செடி. அல்லேலூயா. அவன் கனிதரும் செடி மட்டுமல்ல சொல்லுகின்றான், அவன் கொடிகள் எங்க படரும், சுவர்களில் படரக்கூடிய வல்லமை யோசேப்புக்கு மட்டும் உண்டு. அல்லேலூயா. 12 கோத்திரத்தையும் குறித்து, 12 பிள்ளைகளை குறித்து இந்த யாக்கோபு தரிசனம் பார்க்கும் பொழுது வேறுபட்ட தரிசனத்தை குறித்து தரிசனம் கண்டான் யாக்கோபு. அல்லேலூயா. அவனிடத்தில் வளர்க்கப்படவில்லை யோசேப்பு, எங்கேயோ எப்படியோ வாழ்ந்தான். கடைசி காலத்தில் மட்டும் அவனை காணக்கூடிய பாக்கியம் மறுபடியும் கிடச்சி, அவன் செத்து போனது போல இருந்த அவனுடைய ஆவி மீண்டும் உயிர் பெற்று அவனை கண்டதினால் சந்தோஷப்பட்டு மீண்டும் அவனுக்குள்ள ஒரு பலன் வந்தது. ஆனால் அவன் பிள்ளைகளை குறித்து தரிசனங்கள் சொல்லும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து சொல்லுகிறான், அவன் கனிதரும் செடி மட்டுமல்ல, அவன் நீர் ஓரங்களிலே நாட்டப்பட்ட செடி மட்டுமல்ல, அவன் ஸ்தோத்திரம் சுவரிலையும் அவன் வேர் விடத்தக்க ஒரு செடி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விதை வீரியம் நிறைந்த விதையாய் உருவாக்கப்படுகிறதற்கு அநேக உறவுகளின் ஐக்கியம் இருக்கிறது. ஆனால் தேவன் அந்த விதைக்குள்ளே ஒரு பெரிய ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த ஜீவனை வெளியே கொண்டு வருகிறதற்கு அத்தனை உறவுகளிலும் சில காலங்கள் பிரிவுகளையும் இழப்புகளையும் தொலை தூரங்களையும் தேவன் உண்டாக்கி கொண்டு வருகிறது. எதற்கென்று சொன்னால், அவன் கனிதரும் செடியாக மாறுவதற்காகவும், நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரமாக பலன் கொடுக்கவும் தக்கதாகவும், அது மட்டுமல்ல, அவன் மற்ற எல்லா செடிகளை பார்க்கிலும் வேறுபட்ட செடியாக சுவரிலும் வேர்விடத்தக்க மரமாக, சுவரிலும் வேர்விடத்தக்க செடியாக கொடியாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் கண்டபடியினாலே இவைகளை எல்லாம் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வசனம் தெளிவாய் சொல்லுகின்றது. ஏசாயாவின் புஸ்தகம்
27வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 27:6. யாக்கோபை குறித்து இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும். அல்லேலூயா. இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கிறது? நீங்க அந்த வசனத்துக்கு முந்தைய பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு என்று சொல்லுகின்ற கூட்டத்தை குறித்து கொஞ்சம் மீந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை வரும். அல்லேலூயா. மீந்திருக்கிற இவர்களாலே, மீதி இருக்கிற கொஞ்சத்தாலே வேர் பற்றி பிடிக்க முடியும். அது இஸ்ரவேல் ஜனத்தை பூத்து குலுங்க பண்ண முடியும். அந்த கொஞ்சத்தில் தப்பி இருக்கிற மீந்திருக்கிற அவைகளிலே காய்க்கக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதை ஆண்டவர் கண்டார். காய்க்கிறது மட்டும் இல்லை, இதே பூமியில் அந்த காய்களின் பலன் அநேகம் உருவாக்கப்படும் என்பதை ஆண்டவர் கண்டார். அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையிலே என்னது? யாக்கோபு இனி ஜெயிக்க முடியாது, இஸ்ரவேல் இனி இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற பார்வைகள் இருந்தாலும் தேவன் கண்ட அவருடைய கண்களில் இருந்த பார்வை என்ன அப்படின்னா, அந்த கொஞ்சம் மீந்திருக்கிறது, தப்பி இருக்கிற அதை கொண்டு நான் வேர் பற்ற வைப்பேன். அல்லேலூயா. பூக்க பண்ணுவேன், காய்க்க பண்ணுவேன், பலன் கொடுக்க பண்ணுவேன் என்று சொல்லுகின்ற மகிமையான திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். அல்லேலூயா. அடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா ஏசாயா 37:31வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 37:31 வாசிக்கும்போது அங்கே சொல்லுகின்றது, யூத வம்சத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். வம்சத்தாரே, தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் அழிக்கப்பட்டு போயிற்று, எல்லா பலவான்களும் முறிந்து போனார்கள். பலனற்று போன ஒரு கூட்டம் மீந்திருக்கிறார்கள். இவர்களால ஜெயிக்க முடியாது, இவர்களால இவையெல்லாம் மேற்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லுகிறத பார்த்த உடனே தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார், மீந்திருக்கிற தப்பி இருக்கிற இந்த கூட்டம் வேர் பற்றி பிடிக்கும். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பலவீனமான இந்த 1-2 கூட்டத்தை தேவன் பார்க்கின்றார். இது வேர் பற்றி பிடிக்கும். ஏன்னா திட்டம் வைத்திருக்கிறவர் தேவன். அதை வேர் பற்றி பிடிக்க வைக்கின்ற வல்லமை படைத்த திட்டம் தேவனிடத்தில் இருக்கிறபடியினாலே இந்த மீந்திருக்கிற அற்பமான கூட்டமும் இன்னும் வேர் பற்றி கொடுக்கும். வேர் பற்றுகிறது மட்டும் இல்லை, இது கனி கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லுகிறார்? ரோமரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 11வது அதிகாரம் 16வது வசனம். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளையானதும் பரிசுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனால் உண்டாக்கப்பட்டு தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கிறானால் அவனுக்குள் இருக்கிற தேவ திட்டங்கள் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தத்தை நீங்களோ
நானோ பிசாசோ உலக மனிதனோ ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அந்த வித்து தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் உண்டாக்கப்பட்ட வித்தின் வல்லமை, வீரியம் அவரிடத்திலிருந்து தான் புறப்படும். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, ஒரு விதைக்குள்ளே இருக்கிற வளர்ச்சியை நீங்களோ நானோ பார்க்க முடியாது. ஆனால் அது வளர்ந்து வருகிற அந்த தன்மைகளெல்லாம் வருவதற்கு முன்பே இந்த நிலையில் வர வேண்டும், இந்த ஜாடையில் இருக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டவர் அவரானபடியினால தான் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், வேறானது பரிசுத்தமாயிருந்தால் வேரில் இருக்கிற அதே பரிசுத்தம் வித்துக்குள்ள வரும். அல்லேலூயா. வித்தானது பரிசுத்தமாயிருந்தால் அந்த விதையான விதையிலிருந்து புறப்படுகின்ற வேரானது பரிசுத்தமாய் எழும்பும். பரிசுத்தமாயிருக்கிற வித்தும் பரிசுத்தமாயிருக்கிற வேரும் வேலை செய்கின்ற நேரம் வரும்போ பரிசுத்தமான பலன் மரமாக, கனியாக, பலனாக சகலமும் உருவாகும். அல்லேலூயா. அந்த திட்டம் நம்மில் இல்லை, அந்த திட்டம் தேவனில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்மில் இல்லாததுனால நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த திட்டம் தேவனில் இருக்கிறதுனால அது, ஸ்தோத்திரம், வேதவசனம் சொல்லுகிறது, தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாகவே தாமதித்தாலும் அந்த தரிசனத்திற்கு காத்திரு, அது தாமதித்தாலும் நிச்சயமாக முடிவிலே விளங்கும். அது எந்த நாளில் அந்த முடிவு விளங்குகின்ற நேரம் வரும்போ அது மறுபடியும் அந்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்களோ நானோ ஏதோ 4 காரியம் தெரிஞ்சதை வச்சு தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த விசுவாச வாழ்வின் அந்த வேர் பற்றுகிறதையும் காய் கொடுக்கிறதையும் கனி கொடுக்கிற அனுபவத்தையும் தடை செய்ய முடியவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம், இது நம்மால் உண்டானது அல்ல, நம்மால் உருவாக்கப்பட்டது அல்ல. அதுக்கு எஜமான்கள் நாம் அல்ல, அவர் தான் எஜமான். அல்லேலூயா. எந்த காலத்தில் எப்படி கொண்டு நிறுத்த வேண்டும் என்று சகலத்தையும் நேராய் அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. அவர் திட்டத்தின்படியே அவர் நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, வேர்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னா, ஒரு விதை தன்னுடைய உள்ளே கொண்டிருக்கிற தேவ திட்டத்தின்படி அது தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்த, தன்னுடைய சாயலை வெளிப்படுத்த முயற்சி பண்ணும்போது வேர் முதல்ல வேலை செய்கிறது. மழைக்காக காத்திருந்த விதையானது மழை வந்தவுடனே காலம் தாமதிக்காமல் வேர்களை மண்ணுக்குள்ளே விடுகிறது. இந்த மண்ணுக்குள்ளே நிறைய அழுத்தங்கள் இருக்கிறது. மண்ணுக்குள்ளே அந்த விதைக்கு தேவையான அளவிற்கு சத்துக்கள், கனிமங்கள் இருக்கிறதா என்பதை வேர் அறியவில்லை. அறிவதற்கு முன்பே மழை பொழிந்தவுடனேயே தான் இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற சத்துக்களை நான் என்னுடைய உள்ளே மறைத்து வைத்திருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற மேனியை வெளியே கொண்டு வருவதற்கு என்னால் முடியும் என்று சொல்லி வேறு முதல்ல என்ன செய்து வேற வெளியே விட்டு மண்ணை பிடித்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. இது நம்ம மனுஷனோடு ஒப்பிடும்போ ஒரு கடினமான ஒன்று தான். மண்ணுக்குள்ளே வேறு என்ன செய்யணும்? மழை இருக்கோ இல்லையோ தண்ணி எடுத்தே ஆகணும்.
மண்ணு இறுகமாக இருக்கோ லகுவாக இருக்கோ அதை பின்னி பிணைந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. பாறை இருக்கோ இல்லை வெறும் லகுவான மண் இருக்கோ அதெல்லாம் பார்க்க முடியாது. எப்படி இருந்தாலும் அதற்குள்ளிருந்து தன்னகத்தே இருக்கின்ற ஜீவனை உருவத்தை வெளியே கொண்டு வருவதற்கு முதல் வேறானது வேலை செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்போது வேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? மண் சரியான மண்ணாக இருக்காது, தண்ணி நிறைஞ்ச இடமா இருக்காது, கல் நிறைஞ்ச இடமா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டித்தான் வேர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி வேற மண்ணுக்குள்ள விட்டு அந்த ஈரப்பதத்தை தன்னுடைய உள்ளே இருக்கின்ற உருவத்தை வெளியே கொண்டு வருவதற்கு வேலையை செய்துட்டு அதற்கு இனி தேவையான அத்தனை தண்ணீரையும் அதே நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய அளவிற்கு, அதே நிலத்துக்குள்ளே இருந்து தேடி எடுக்கக்கூடிய வலிமைக்கேதுவான வேர்களை சரியாய் அறிந்து தண்ணி இருக்கிற பாதையை நோக்கி வேகமாய் வேர்களை விடுகிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு சாதாரண மரம், அந்த மரத்திலே விளைந்த விதையானது எந்த விலங்குக்கு வயிற்றுக்குள்ள போய் வெளியே வந்ததோ இருக்கலாம். ஆனால் விழுந்த இடத்தில் மழை வந்த பொழுது தன்னகத்தே இருக்கிற மறைவாய் இருக்கின்ற உருவத்தை, அது வாழையாகலாம், தேங்காவாக இருக்கலாம், மாங்காவாக இருக்கலாம், எந்த விதையை உடைய விதையோ அந்த விதைக்கு ஏற்ற ஒரு தோரணம், ஒரு உருவம் அந்த விதைக்குள்ளே மறைந்து கிடக்கிறது. அந்த விதையை ஸ்தோத்திரம் எப்படி ஆகிலும் அந்த உருவத்தை வெளியே கொண்டு வரும்படிக்கு இந்த வேரானது தன்னுடைய வேற மண்ணில் விட்டு தண்ணி விழுந்த உடனேயே, மழை பெய்த உடனேயே அது தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. வேர் எப்போ வேலை செய்கிறதோ உடனே ஒரு சின்ன துளிர் தன்னுடைய விதைக்குள்ளே கொண்டிருந்த ரூபத்தை வெளியே காண்பிக்கிறது. அல்லேலூயா. அந்த உருவம் புறப்பட்டு வந்தப்போ தான் தெரியுது, அழகான மாமரம், தேங்காய் மரம், இல்லை புளிய மரம், ஏதோ ஒரு மரம் அதில் உருவெடுக்கிறது. அந்த இலைகளெல்லாம் வந்த பிற்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்கவே முடிகிறது இது இந்த செடி அல்லது மரம் என்று. அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது? அதே விதை மட்டுமே. அல்லேலூயா. அந்த விதைக்குள்ளே இவ்வளவு அழகான ஒரு மரம், செடி, கொடி, இப்படி இருக்கக்கூடிய தன்மையில இவ்வளவு அழகான இலை, தண்டு, இப்படிப்பட்ட பகுதிகளெல்லாம் அந்த விதைக்குள்ள இருக்குன்னு நம்ம கண்ணு பார்க்கவில்லை. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் விதையை உண்டாக்கினவர் யார்? தேவன். விதைக்குள்ளே ஜீவனை கொடுத்திருக்கிறவர் தேவன். அல்லேலூயா. விதைக்குள்ள என்ன உருவம் வரணும்னு சித்தம் கொண்டு தீர்மானித்தவர், அந்த விதையை உருவாக்கினவருக்கு தெரியும் இது இந்த விதை இந்த ரூபம் இந்த சாயலின்படி வரும் என்று சொல்லி, இதனால் இவைகளுக்கெல்லாம் பலனுண்டாகும் என்று சொல்லி திட்டமிட்டவர் தேவன். ஆனால் திட்டத்தை தன்னகத்தை அடக்கி கொண்டிருந்த விதையானது வேர் பற்றும் பொழுது வேறானது பலவிதமான வலிகளை சுமக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா.
விதையாகும் பொழுது இந்த விதையானது பல வலிகளை அனுபவித்தது, தனிமைகளை அனுபவித்தது, புலம்புதல்களை அனுபவித்தது. ஆனால் எப்படி யோசேப்பை போல தேவன் அந்த விதைக்குள்ளே அது தண்ணீர் இல்லாத பஞ்சத்திலையும் தண்ணீர் பக்கத்தில் வளருகின்ற செடியை போல இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டாரோ, அதனால இவைகள் எல்லாவற்றையும் யோசேப்பு அனுபவித்தான். அல்லேலூயா. அவன் எந்த சூழ்நிலையிலும் வேர் பற்றி பிடிக்கத்தக்கவனாய் இருப்பான் என்று சொல்லுகிறதே அவர் உருவாக்கினதே அவனுடைய எல்லா சூழ்நிலைமையில் நிமித்தம்தான். மாற்றாக அவன் அந்த சூழ்நிலைமையெல்லாம் அனுபவித்த நேரத்திலையும் அவன் வேர் விட்டு பற்றி பிடிக்கிறத விடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு பல நேரம் முடங்கி போயிருக்கிறோம், பல நேரம் சோர்ந்து போயிருக்கிறோம், பல நேரம் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் யோசேப்பை கவனியுங்கள். அவன் ஆண்டவரால் ஒரு நல்ல விலையேற பெற்ற விதையாய் உருவாக்கப்பட்டபடியினாலே அவனுடைய வாழ்க்கையிலே அத்தனை சூழ்நிலைமையிலும் அவன் வீரியமுள்ள விதையாய் மாறினான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, யோசேப்பு கனிதரும் செடி, அதன் கொடி சுவர்களின் மேல் படரத்தக்க செடியா இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்க கவனிக்கணும், மண்ணில் வளர்றதுக்கு மரங்கள் செடிகள் இருக்கிறது, தண்ணியில் வளர்றதுக்கு மரங்கள் செடிகள் இருக்கு, எல்லாம் மாறுபட்ட விஷயங்கள். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்பு ஆண்டவர் அடையாளமா சொல்றாரு, அவன் கனிதரும் செடி. அடி எத்தனை வாங்கினாலும், தனிமை எத்தனை தனிமைகளை அனுபவித்தாலும் அவன் கனிதரும் திராட்சை செடி, கனிதரும் செடி. அவன் அது மட்டும் இல்லை, அவன் எது இருக்கு இல்லைன்னு சொல்லி சூழ்நிலைமை எதுவும் இல்லாத இடத்துலையும் அவனுக்கான வேறு எங்க சுவத்திலையும் வேர் பற்றி பிடிக்கக்கூடிய வலிமை யோசேப்புக்கு உண்டு. அல்லேலூயா. நீங்களும் நானும் எந்த பிரச்சனையை போராட்டத்தை சொல்லிட்டு இருக்கிறோமோ அதே போராட்டத்தில் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. ஒரு விதையானது உருவாக்கப்பட்ட அந்த உருவாக்குதலின் தன்மை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எந்த பூமியில் போய், எந்த வனாந்தர பூமியில் போய் விழுந்தாலும் ஒரு மழைக்காகத்தான் காத்திருக்குமே ஒழிய, மழை விழுந்த உடனேயே தன்னுடைய ஜீவனை பயன்படுத்தி அது அந்த மண்ணோடு கூட போராட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. கல் இருக்கலாம், முள் இருக்கலாம், வேர் விட முடியாத சூழ்நிலைமை இருக்கலாம், மண்ணுக்குள்ள கனிமங்கள் இல்லாமல் இருக்கலாம், சத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம். எது இருக்குதோ இல்லையோ அந்த விதைக்கு ஒன்றே ஒன்று தெரியும், எனக்கு முளைக்க வேண்டும். அல்லேலூயா. நான் வளர வேண்டும். தேவன் என்னை இப்படி ஒரு திட்டம் என் மேலே வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை நிறைவேற்ற நான் வேர் பற்றி பிடித்தாக வேண்டும் என்று சொல்லுகிறதை உணர்ந்து எதையும் அது ஐடென்டிஃபை பண்ணி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாது, மழை விழுந்த உடனேயே தன்னுடைய வேரை மண்ணுக்குள்ளே. அல்லேலூயா. அன்று முதல் வேருக்கு ஒரு பெரிய போராட்டம் என்ன அப்படின்னா, அந்த மரத்திற்கான அவ்வளவு உயிர் சத்தையும் அந்த வேர் எடுத்து கொடுக்கணும். எங்கிருந்து? அதே வறண்ட பூமியிலிருந்து தான், அதே இல்லாத வனாந்தரத்திலிருந்து தான், அதே நெருக்கடி நிறைந்த, முள்ளு நிறைஞ்ச, பாறை நிறைந்த, எந்த நம்பிக்கையும் இல்லாத அதே மண்ணிலிருந்து அது எடுத்து கொடுத்தாக வேண்டும். அதற்காக அது ஒவ்வொரு நாளும் போராடுகிறது. அல்லேலூயா. இந்த வேருடைய போராட்டம் யாருக்காகிலும் தெரிகிறதா? இல்லை. ஒரு மரத்தை பார்க்கின்றோம், எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக நிழல் கொடுக்கிறது,
எவ்வளவு அழகாக பூத்திருக்கிறது, எவ்வளவு அழகாக இத்தனை காய்கள் காய்த்திருக்கிறது, இவ்வளவு அழகாக இது நமக்கு பலன் கொடுக்கிறது என்று சொல்லி பெரிய மரத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் அந்த மரத்திற்காக, அவ்வளவு பெரிய மரத்திற்கு தேவையான அவ்வளவு உயிர் சத்துக்களையும் எந்த மண்ணில் தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மனிதன் சொல்லி கொண்டிருக்கிறானோ, அதே பூமியிலிருந்து அந்த அதே மண்ணிலிருந்து அதே பூமியிலிருந்து அதே மரம் தன்னுடைய வேர் மூலமாக சகல தேவைக்கேற்ற தண்ணீர்களை உறிஞ்செடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த மண்ணு தான் அந்த வேருக்கு பிரச்சனையே, அந்த மண்ணு தான் அதுக்கு பெரிய எதிரியே. உரமும் அதுதான், உரமும் அதுதான். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? அந்த மரம் பலன் கொடுக்க வளர வேறானது போராடுகிறது மண்ணோடு தான். நீங்களும் நானும் சொல்றது போல, ஐயோ எனக்கு பிரச்சனையா இருக்கு, போராட்டமா இருக்குன்னு சொல்றதே அந்த வேறானது சொல்லிச்சுன்னா அது என்னெல்லாம் சொல்லும் அப்படின்னா, எள்ளு போலையும் அப்படின்னா ஒரு சின்ன இம்மி அளவு கூட இந்த மண் எனக்கு ஃப்ரீடமா இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா. இம்மி அளவேனும் கூட இந்த மண்ணில் ஈரப்பதமே இல்லை அப்படின்னு சொல்லும். இம்மி அளவு கூட மண் இல்லை, ஃபுல்லாக பாறை கல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் அது எல்லாம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சு வச்சுதான் மரத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் விழாமல் காற்றில் பாதுகாக்கிற வேலையும் செய்து இந்த மரத்துக்கு தேவையான தண்ணீரையும் ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிற தண்ணியை கொண்டு நல்ல காய்களையும் கனிகளையும் வீரியமுள்ள விதைகளையும் உண்டாக்குகிறது. அல்லேலூயா. மிகப்பெரிய வேலையை மிகப்பெரிய போராட்டத்தில் செய்து கொண்டிருக்கிற வேர்கள் மிக ஆச்சரியமானது. அல்லேலூயா. மரங்களை கவனியுங்கள். மரத்தின் அந்த வளர்ச்சிகளெல்லாம் மரத்தில் எங்கேயோ இல்லை, கண்ணுக்கு தெரியாமல் மண்ணுக்குள்ளே போராடுகின்ற வேர்களின் போராட்டம்தான் மரத்தின் வளர்ச்சி, மரத்தின் வீரியம், மரத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற விதைகள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனுஷனாகிய நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் சொல்லுகிறது என்ன? நமக்கு ஆண்டவர் தந்த குடும்பம் சரியில்லை, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வீடு சரியில்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊரு சரியில்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லாரும் சரியில்லைன்னு காரணம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி காரணம் சொல்லி கொண்டிருந்ததானால் வேர்களுக்கு, விதைகளுக்கு உள்ளே இருக்கின்ற வேர்கள் இன்னைக்கு சொல்லுகிறதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் உண்டு. ஆனால் அது காரணம் ஒன்றும் சொல்லி கொண்டிருக்கவில்லை. மாறாக தன்னுடைய கடமையை செய்ய அதே போராட்டம் நிறைந்த மண்ணில், அதே இல்லாமை இருக்கின்ற மண்ணில், அதே தண்ணீர் எள்ளளவேனும் இல்லாத அதே மண்ணுக்குள்ளே தண்ணியை தேடி தேடி போய் சேகரித்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. தனக்கு தேவையான ஆக்சிஜனை அதே மண்ணுக்குள்ளிருந்து எடுக்கிறது. அல்லேலூயா. கார்பன் டை ஆக்சைடை அதே தேடி எடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வேலையை ஒரு வேர் செய்து கொண்டிருக்கிறதானால்
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட யோசேப்பை போன்று ஒரு நல்ல கனி கொடுக்கின்ற சுவர்களில் படரத்தக்க விதத்திலே ஆண்டவருடைய சிருஷ்டியாய் படைக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்திலே, தேவனுடைய மகத்துவத்திலே, தேவனுடைய சிந்தையின்படியே ஒரு மகிமை நிறைந்த விதைகள். காரணம் சொல்லி கொண்டிருக்க அல்ல, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவர் சொல்லுகின்றார், இதை குறிச்சும் அதை குறித்து யோசிக்காதீர்கள். வஸ்திரத்திற்காக, உறைவிடத்திற்காக, உறங்குவதற்காக எதற்காகவும் கவலை கொள்ளாதிருங்கள். அதுக்கு தேவையானதை அது பார்த்து கொள்ளும். நீங்கள் தேவனை நோக்கி அமர்ந்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இன்னும் உதாரணமாக சொல்லும்போது சொன்னா, காகத்தை கவனித்து பாருங்கள், அவைகளுக்கே கொடுக்கிறார்னா உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரோ? காரணம், அவைகளெல்லாம் ஆண்டவருடைய ரூபத்தில் படைக்கப்பட்டவைகள் அல்ல. ஆனால் நீங்களும் நானுமோ அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவைகள் எவைகளுக்கும் கொடுக்கப்படாத ஒரு பெரிய பாக்கியம், தேவ தூதர்களால் பராமரிக்கப்படுகின்ற ஒரு பெரிய வான சேனையின் கூட்டத்தை ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த உலகத்தில் வேறு எந்த ஒன்றுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. காரணம், நாம் தேவ சாயலினால் உண்டாக்கப்பட்டோம், அவருடைய ரூபத்தின்படியே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விலையேறப்பட்ட மேன்மை நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே நமக்காக வானாதி வானங்கள் கொள்ளாதவராகிய தேவன் நமக்காக வானாதி வானங்கள் நிறைய வான சேனைகளையே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அறியாமல் இருக்கலாம், நீங்கள் உணராமல் இருக்கலாம், நீங்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகின்ற தேவனிடத்திலே போய் நமக்காக வழக்காட, நம்முடைய காரியங்களை நம்மிடத்திலே கொண்டு சேர்க்க தேவ சமூகத்திலே தேவ தூதர்கள் தேவனிடத்தில் தினமும் தரிசித்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவ்வளவு மகிமை நிறைந்த விதைகள் நீங்களும் நானும். அல்லேலூயா. இப்படி இருக்க நாம் காரணம் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஸ்தோத்திர துர்பாக்கியவான்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம், 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 18 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நீங்கள் நேரம் கிடைக்கும் வீட்டில் போய் நல்லா படித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவான சில வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும். அதனுடைய 6, 7 மட்டும் வாசிக்கலாம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். நல்ல கவனிங்க, தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலேயும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலேயும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்றதுக்கு 1000 இருக்கலாம். ஆனால் 1000 இருக்கிறதற்கு நடுவில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் உருவாக்கப்பட்டது ஒரு பாஸ்டரால அல்ல, பவுலாலே அல்ல, அப்பல்லாவாலே இல்லை, நட்டவனாலே இல்லை, விதைத்தவனாலே இல்லை, நீர் பாய்ச்சினவனாலே அல்ல, விளைய செய்கிற தேவன் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பலனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா இவங்க எல்லாம் டெம்பரவரி தான். மீதி எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சமாதானம் கொடுக்க, ஆறுதல் கொடுக்க, வசனத்தை சொல்ல, ஆண்டவர் காரியத்திலே திசை திருப்பி விடுகிறதற்கு இதெல்லாம் கொஞ்சம் தான். ஆனா வல்லமை எங்கே இருக்கிறது, பலன் எங்கே இருக்கிறது, ஜீவன் எங்கே இருக்கிறது என்று சொன்னார். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பு உங்களை குறித்து கண்டவருடைய கையில் இருக்கிறது உங்களுடைய வெற்றி. அல்லேலூயா.
தாயின் கருவிலே உருவாக்கப்படுகிறதற்கு முன்பு உங்களை கண்டு, உங்களை அறிந்து, உங்களை வேறுபடுத்தின, உங்களை தெரிந்து கொண்டு முத்திரித்த தேவன் கையில் இருக்கிறது உங்களுடைய வெற்றி. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகின்றான், விளைய செய்கின்றவராலே எல்லாம் முடியும். அல்லேலூயா. சில நேரம் நீங்க நினைக்கிறது போல உங்களிடத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம், பலன் இல்லாமல் இருக்கலாம், வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். அது ஒன்றும் உங்களை தடை செய்கிறவைகள் அல்ல. அல்லேலூயா. சில விதைகளை பார்த்தீங்கன்னா போட்ட உடனே மழை பெஞ்ச உடனே முளைக்கும். அதே சில விதைகள் மழை பல மழையும் கடந்து போகும், முளைக்காது. ஆனால் சில வருடங்கள் கழித்து மழை பெய்யும்போது அதே விதை அதே இடத்துல கிடந்து அதே இடத்திலிருந்து மறுபடியும் முளைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ அந்த விதைக்குள்ளே வளரச் செய்கின்ற வல்லமை, திட்டம், பெலன் வைத்தவருடைய கையிலே தான் அந்த வளர்ச்சி இருக்கிறதே அல்லாமல் அது விழுந்த இடத்தை பொறுத்தோ, விளைந்த இடத்தில் இருக்கிற நன்மையை பொறுத்தோ, அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலைமையை பொறுத்து அல்ல. தேவன் விளைய செய்ய வேண்டும் என்று திட்டம் கொண்டாரானால் விளையாது, முளைக்காதுன்னு சொல்லுகின்ற இடத்திலையும் முளைக்க செய்யவும், பலன் கொடுக்கவும், வளரச் செய்யவும் தேவனால் கூடும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. எஜமான் கையில தான் இருக்கே ஒழிய இந்த விதை கையில இல்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் நிறைய நேரம் பயப்பட்டு கொண்டிருக்கிறது போல நம்ம பார்க்கிற சூழ்நிலைமையினால நம்ம வளரப்போகிறது இல்லை. நீங்கள் நாட்டப்படுகிறது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற, சுகமா இருக்கிற ஏதோ சுகமான சூழ்நிலைமையை வச்சு ஆண்டவர் உங்களை வளரச் செய்கிறது இல்லை, நாட்டச் செய்கிறதும் இல்லை. எந்த சூழ்நிலைமையெல்லாம் உங்களுக்கு அனுகூலமற்று இருக்கிறதோ, எந்த சூழ்நிலைமையெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ, அதன் நடுவிலே முளைக்க செய்கிறதற்கு தேவன் சித்தம் வைத்திருந்தா எந்த மனுஷன், எந்த பிசாசு தடுக்க முடியும்? போராட்டம் போராட்டம் என்று சந்தித்துக் கொண்டிருக்கிற அதே போராட்டத்திலே ஜீவனோடு கர்த்தருக்காக பலன் கொடுக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், எப்படி நம்ம இந்த பிரச்சனையோடு முடிஞ்சு போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்க சித்தம் எல்லாம் இல்லை, அது நடக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை பார்க்கிறதற்கு அப்படி இருக்கலாம், ஆனால் விளை செய்கிற தேவன் அந்த விதைக்குள்ளே ஒரு திட்டத்தை வச்சவர் கையிலே இருக்கிறது. உங்களுடைய வளர்ச்சியும் வெற்றியும் ஜெயமோ சூழ்நிலைமையில் அல்ல. அல்லேலூயா. சுற்றி இருக்கிறவைகள் அல்ல, விளையச் செய்கிற தேவனால் எல்லாமாகும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 36, 37, 38 3 வசனத்தையும் படித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 15, 36, 37, 38 வாசிக்கலாம். நீங்கள் விதைக்கிற விதை செத்தால் ஒழிய முளைக்காதே, உயிர்க்க மாட்டாதே. விதைக்கிற போது இனி அதிலிருந்து வரக்கூடிய அந்த அமைப்பு உருவத்தை உண்டாக்காமல் ஏதோ ஒரு விதையை மட்டும்தான் விதைக்கிறீர்கள். அந்த விதைக்கு தேவன் தன்னுடைய மனசுல எப்படி வரைஞ்சு வச்சிருந்தாரோ அதே போல ஒரு வளர்ச்சியை நம்ம கண்ணு பார்க்க, ஒரு கோதுமையானாலும் சரி, இல்லை ஒரு வேறு எந்த ஒரு விதையானாலும் சரி, அந்த மரத்தின் தன்மையை காணத்தக்கதாய் வளர செய்கிறார். அதற்குன்னு ஒரு மேனியை கொடுக்கிறாரு.
அல்ல. வேற 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 வேறு 38 முடிஞ்சா? ஓகே. அப்போ பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் எந்த ரூபத்தை அந்த விதைக்குள்ளே வைத்திருக்கிறாரோ, நீங்களும் நானும் போராட்டம், பிரச்சனை, கஷ்டம், சூழ்நிலைமை இல்லை, பஞ்சம், பட்டினின்னு சொல்கிற எல்லா சூழ்நிலைமையிலும் நீங்கள் வளரத்தக்க விதத்திலே அவர் உங்கள் அந்த விதைக்குள்ளே எல்லா வளர்ச்சிக்குரிய மேனியையும் வச்சுட்டார். புதுசாக ஒன்றும் அவர் வெளியிலண்டு கொண்டு வந்து ஒட்ட வைக்கல. அந்த விதைக்குள்ளே சகல ரூபமும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு வேர் விட்டா அந்த மேனி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அல்லேலூயா. இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கேன், ஆண்டவர் என்னை மறந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன், உங்களுக்குள்ளே இருக்கிற பலன், உங்களுக்குள்ளே தேவன் வைத்த அந்த திட்டம் நிறைந்த மகிமை நிறைந்த அந்த மகிமையான உருவத்தை நீங்களும் பார்க்க முடியாது, மற்றவர்களும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் விதைகள் போராடி கொண்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை நம்ம சொல்கிறோம். இல்லை, இந்த உலகத்தில் ஒரு விதையாய் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தனிமையை உணர்கின்றான். ஒவ்வொரு மனுஷனும் உருவாக்கப்படுகிறதற்காக தன்னுடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திக்கின்றான். காரணம், தேவ சித்தம் விளங்கும்படிக்கு அவர் நமக்குள்ளே ஒரு பெரிய மேனியை வைத்து அது வளருவதற்கென்று தேவன் தம்முடைய மகிமையின் ஆவியினாலே ஒரு வல்லமையை கொடுத்து அது பலன் கொடுக்கத்தக்கதாக இன்னும் இன்னும் பிரச்சனைக்கு உள்ள கொண்டு வைக்கிறார். அப்படின்னா அங்கே தான் வளரக்கூடிய வல்லமை இருக்கிறது, அங்கே தான் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது, அங்கே தான் நீங்கள் பலன் கொடுக்கக்கூடிய சகல சத்துக்களும் அடங்கிய வல்லமை இருக்கிறது. அதை தேடி பிடிச்சு வளர வேண்டியதே அல்லாமல் காரணம் சொல்லிட்டு இருக்கிறது அல்ல தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து அதே போல சொல்றாரு, யாக்கோபு மீந்திருந்தாலும் அவன் வேர் பற்றி பூத்து காய்த்து பலன் கொடுப்பான்னு சொல்றாரு. அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில அவனுக்கு நீ வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுகிறத எல்லாரும் சொல்லலாம், சட்டமும் சொல்லியது. ஆனா தேவன் சொல்லும்போ யோசேப்ப சொன்னாரு, அவன் கனிதரும் செடி. கனிதரும் செடி மட்டும் இல்லை, அவன் கொடி எங்க சுவரிலையும் படரக்கூடிய வல்லமை உள்ளவனாக அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. செடி வந்து நார்மலாக இந்த மண்ணில் வேர் விடுறது சகஜம், ஈரப்பதமுள்ள இடத்துல வேர் விடுவது சகஜம். ஆனால் சுவரில் வேர் விடுகிற தன்மை ஒரு சில கொடிக்கு மட்டுமே உண்டு. அல்லேலூயா. அதை ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பு அவன் உபத்திரவப்பட்டாலும் போராட்டங்களுக்குள்ள போனாலும் அவன் எல்லா பழியும் சுமந்தாலும் நிந்தனை, போராட்டம், தனிமை, அவமானம், அவனுடைய தள்ளுதல்கள், எல்லா சகோதரர்கள் பகைத்தல் எல்லாம் நேர்ந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் கனி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவனை ஸ்தோத்திர அடிமை வீட்டில் விற்று போட்ட போறோம், அடிமை வீட்டில் விற்று போட்ட இடத்திலையும் அவன் தலைவனாகத்தான் இருந்தான். அதுதான் தேவனுடைய பலன். அவன் அங்கிருந்து குற்றம் சுமத்தப்பட்டு அவன் குற்றவாளியாக தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சிறைச்சாலையிலையும் எல்லா சிறை கைதிகளையும் கண்காணிக்கல பொறுப்பாளனாகத்தான் இருந்தானே ஒழிய குற்றவாளியாக அவன் இருந்திருக்கவில்லை.
அல்லேலூயா. அங்கே அப்படி இருந்த இடத்திலேயும் அவன் எப்படி ஆகிலும் ஒரு விடுதலை வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். காலம் வந்தது. அவன் பலன் கொடுக்கிற கனி கொடுக்கிற செடியா இருந்தபடினாலே காலம் நிறைவேறின பொழுது தேவன் அந்த ராஜாவுக்கே சொப்பனத்தை கொடுத்தாரு. சொப்பனத்தை விளக்குறதற்கு ஆளு தேடும்போ இப்படி ஒருவன் இருக்கிறான் என்கிறதை ஆண்டவர் அடையாளப்படுத்தி வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வர்றது தேவன். அல்லேலூயா. அதை திட்டமிட்டவர் தேவன். சூழ்நிலைமை எதுவும் நடக்கலாம், தலையே போனாலும் கவலைப்படாதீர்கள். தேவன் நினைத்த திட்டத்தில் தேவன் உங்களையும் என்னையும் வைப்பார். அந்த மகிமையுள்ள திட்டம் எப்படியானாலும் நடக்கும். அதனால கவலைப்படாதுங்க. கவலைப்படுறதுனால எதையும் நீங்க வளர்த்தவும் முடியாது, உங்களுடைய வாழ்க்கையில எதையும் நீங்க அடையவும் முடியாது. ஆனால் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ஒருபோதும் ஒரு நாளும் குறைந்து போகாது, தடைபட்டு விடாது. அதை மட்டும் தெளிவாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு விதைக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்குன்னா நீங்களும் நானும் தேவ சாயலினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குன்னு ஒரு ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. எந்த பஞ்ச மண்ணில் விழுந்தாலும், நீங்களும் நானும் சொல்கிற எத்தனை போராட்டம் நமக்கு இருந்தாலும், அதன் நடுவில் வேர் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு வார்த்தை கேட்போம். ஆண்டவரே, எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிற தேவ பிள்ளை என்று சொல்லுகின்ற அந்த உன்னதமான பலனை அடையத்தக்க விதத்தில் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை வேர் பற்றி வெளியே கொண்டு வாருங்க ஆண்டவரே. அந்த ஜீவன் வெளியே வரணும். நான் மட்டுமல்ல, என்னை ஆச்சரியமா பார்க்கிற அத்தனை கண்களும் பார்க்கத்தக்க விதத்தில் இந்த சூழ்நிலையிலையும், இந்த போராட்டத்திலையும், இந்த தனிமையிலும் கர்த்தர் எனக்காக ஒரு அற்புதத்தை செய்தருளும்படிக்கு உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஷகல ரகபா ரேகபால ரகபா ஷகத ரகபௌஷ் ரேமானாத ரகபால ரகபௌஷ் ரேகது ரேபால ரகபால ரபஷ். ஆண்டவரை கேளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பல காரியத்தில் ஏமாற்றப்பட்டவர்களை போல, தனிமை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களை போல வேதனைகளை அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். இப்போ கேளுங்க. ஆண்டவரே, என் மேலே இந்த வேதனை எல்லாம் என்னை அழிக்காது, மாறாக என்னை முன் குறித்த தேவனுடைய கரத்தினால ஆண்டவரே எனக்கு வெற்றிக்கான ஆண்டவரே வல்லமை பலனே இந்த பிரச்சனைக்குள்ள தான் இருக்கு. நான் இந்த பிரச்சனையில் வேர்விடணும் ஆண்டவரே. இந்த பிரச்சனையில், போராட்டத்தில், தனிமையிலையும் நாம் பலன் கொடுக்கத்தக்க ஒரு ஆண்டவரே நேர்த்தி ஆண்டவரே, முதன்மையான வலிமை நிறைந்த உம்முடைய சித்தத்திற்குள்ளே நீர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த மகிமை நிறைந்த மேனியை நாங்கள் அடையத்தக்க, அந்த மகிமை நிறைந்த அடையாளத்தை அடையத்தக்க ஒரு ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சியான ஒரு ஆண்டவரே தேவ பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவரே. அதற்கென்று உம்முடைய ஜீவனங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், தனிமைகள், கலக்கங்கள் இதெல்லாம் வச்சு ஆண்டவரே, ஆண்டவரும் மறந்தது போல இருக்கிறது என்று சொல்லி கவலைப்படுகிறார்களோ எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவருடைய பல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அவர்கள் சோர்வுகளில் எல்லாம் கர்த்தர் எனக்காக இருக்கிறார், கர்த்தர் எனக்காக வெற்றியை கொடுப்பா, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வா, நான் நினையாத வெளியில, நான் அறியாத பாதையில அற்புதத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார், செய்து நிறைவேற்றுவார் என்று சொல்லுகின்ற ஆழமான திட்டத்தை, வலிமையான கிரியைகளை ஆண்டவர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். சந்தோஷமா போட்டு ஆண்டவரே, வாழ்க்கையில் இழந்த சகல தோல்விகளும் வெற்றிக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக ஆண்டவரே. திட்டம் உம்முடையது, வெற்றி உம்முடையது ஆண்டவரே. நீர் நினைத்திருக்கிற அந்த வெற்றியை இவர்கள் வாழ்க்கையில பூரணப்படுத்தி அதை இவர்கள் அறிந்து கொண்டு
சமாதானம் உள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.